அதிர்ஷ்டம் நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். ஹெச் ராஜா, அதாவது ஹெச் ராஜா அப்படின்னு பேர் சொன்ன உடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய குதூகூலம். ஏற்கனவே நம்ம தீட்சிதர்கள், ஈஷா யோகா மையம், ஐயா ஆளுநர், ஹெச் ராஜா இவங்களெல்லாம் பற்றி பேசின உடனே தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். ஏன்னா ஹெச் ராஜா தன்னுடைய அரிய கருத்துக்களால் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் அவ்வளோ பேர் வாங்கினவர். அவர் மேலே பல நீதிமன்றத்தை பற்றியும், காவல்துறையினரை பற்றியும், திமுக குடும்பத்தை பற்றியும், அதிமுகவை பற்றியும் அவர் பேசாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய உயர் ஏன்னா மேலே அவருக்கு ஆள் இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டு கொடுப்பாருன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஆனால் என்னென்னா மறந்துடாதீங்க, ஜெயலலிதா ஆட்சியில் மட்டும் சவுண்டு கொடுக்கல அவர். ஏன்னா அப்போ ஆளுங்கட்சி இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் சவுண்டு கொடுக்க மாட்டார். பிஜேபி ஆட்சி வந்தால் ஓவராக சவுண்டு கொடுப்பார். அதாவது கொடுக்குற காசுக்கு மேலே அந்த அளவுக்கு தான் பண்ணுவார். ஏன்னா அவருடைய வயது அப்படிங்கிறத கருதி நம்ம நாகரிகமாக சில விஷயம் பேசணும்னு நினச்சாலும் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழின தலைவர்கள் தந்தை பெரியார் உட்பட அவர் விமர்சிக்காத ஆளே இல்லை. பெண்களை பற்றியும் கடந்த காலத்தில் அவர் பேசுது, நீதிமன்றங்களை பற்றியும் நீதி அரசர்களை பற்றியும் அந்தளவுக்கு பேசுவார். பேசுறீங்கிற அளவுக்கு கமெண்ட் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு நாலு பேர் அவருடைய விழுதுகள் இருக்காங்க, கூட 4 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆகிட்டதாக சொல்கிறாங்க. சரி, அவர் 3 பேரோ 4 பேரோ, இப்போ அவருடைய நிலைமை என்ன? விஜயதாரணி பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்குறோன்ட்டாங்களாம். விஜயதாரணி அவர்களுக்கு போஸ்ட் கொடுக்குறோன்னு உறுதி அளித்த அமித்ஷா நம்ம ஹெச் ராஜாவை காற்றுல விட்டுட்டாரேங்கிறது தான் ஒரு புலம்பல். என்னங்க எல்லாருக்கும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, ஆளுநர் கொடுக்குறாங்க, தமிழிசைக்கெல்லாம் ஆளுநர் கொடுத்துட்டாங்க, இவருக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஐயா போய் அமித்ஷாவை பார்த்தார். சரி, அமித்ஷாவை பார்த்து எதாவது நடக்கும்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லைங்க அமித்ஷாவை பார்க்குறதுக்கே பெரிய விஷயமாயிடுச்சு. ஏன், ஒரு பக்கம் ஜோபில் அமித்ஷா, இன்னொரு பக்கம் ஜோபில் மோடி, 2 பேரையும் வச்சுருக்கவர் அண்ணாமலை. கரெக்டாக அண்ணாமலை முதல்ல டெல்லி போகும்போது ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா ஹெச் ராஜா பண்ண வேலை. ஏன்னா அமித்ஷா போய் பார்த்தவர் கேட்ட விஷயம், அமித்ஷா கொடுத்த ரியாக்ஷனு, இவர் எவ்வளோ நாள் தவம் கடந்து போனார், அவர் எவ்வளோ சீக்கிரம் அவரை பார்த்து அனுப்பிட்டார், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை சொன்னவங்க வெளியாட்களில் கமலாலயத்தில் சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான பத்திரிகையில் கூட முழுக்க செய்தி வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், அதுக்கு முன்னாடி சில விஷயம் பேசணும்ல, அதனால தான் முன்னாடி சில விஷயத்தை பேசுகிறோம். அண்ணாமலை லண்டன் போகும்போது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், தமிழ்நாட்டில் யாரை தலைவராக்கிட்டு போனால் கட்சியே வளராதுன்னு யோசனை பண்ணி ஹெச் ராஜாவை போட்டார். கரெக்டாக பாருங்கள், அவர் தான் தலைவராகிட்டு போனார். அதேமாரி சொல்லி வச்ச மாதிரி அண்ணாமலை போய் வர வரைக்கும் அந்த கட்சியை ஒரு இன்ச்சு கூட நகர விடாமல் ஐயா ஹெச் ராஜா சூப்பராக பார்த்துக்கிட்டார். ஏன், அவரை போட்டிருக்காங்க, ஒரு 5 பேர் குழு போட்டிருப்பாங்க. அந்த 5 பேர் குழுக்கு ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தர் முகத்தையே பார்த்துக்க மாட்டாங்க, அவ்வளோ பாலிடிக்ஸ். இந்த 5 பேர் சேர்ந்து கூட்டுக்குழு போட்டு கட்சியை வழி நடத்த போகிறாங்க. அண்ணாமலை என்ன யோசிப்பார், அவர் காவல்துறையில் இருந்தவர் என்ன யோசிப்பார், நம்ம போகும்போது கட்சியே வளரக்கூடாது, அப்போ தமிழிசையோ வானதியோ இவங்களெல்லாம் போட்டால் ஓரளவுக்கு கட்சியை வளர்த்துருவாங்க, வேணாம் இவரை போட்டோம்னா சூப்பர். ஏன், கட்சியில் இருக்க 10 பேர் அடிச்சுட்டு ஓடிடுவானுங்க. கரெக்டாக பண்ணாரா, தெளிவாக பண்ணார், அதை நிறைவேற்றிட்டார். அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை கிட்ட என்ன எதிர்பார்ப்பார் ஹெச் ராஜா, தம்பி எவ்வளோ பேர்கிட்ட கேட்டேன் தம்பி, நான் எவ்வளோ பெரிய சீனியர், எவ்வளோ பெரிய பேச்சாளர், எவ்வளோ பெரிய எழுத்தாளர், ஜிக்கெல்லாம் என்னை அவ்வளோ கொண்டாடுறாங்க, ஆனால் ஒன்றிய அரசுக்கு எனக்கு தெரிய மாட்டேது. நேற்று வந்தவங்க தமிழிசை, அவங்களுக்கெல்லாம் 2 ஸ்டேட் கொடுத்துட்டாங்க தம்பி, நான் எவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கேன், என்ன ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கலாம், ஐயா இல்லையா ஒரு கவர்னர் ஆக்கலாம், எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன் தம்பி, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தம்பி. அண்ணாமலை என்ன சொல்லுவார், அதெல்லாம் நான் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பாக பண்ணிடுவோம். ஏற்கனவே இவரை நம்பி போன ரெட்டி என்ன கதையானாருன்னு தெரியும் உங்களுக்கு. சிறைக்கு போயிட்டு என்ன சொன்னார் அண்ணாமலை, சிறைக்கு போயிட்டு வந்ததால் ரெட்டி இனிமேல் தலைவராகி விட்டால், அவர் என்னைக்கு சொன்னாலும் அன்னையிலேருந்து முடிஞ்சு போச்சு கதை. அப்பயும் விழுதுகளாக தான் இருக்கார். ஏற்கனவே அண்ணாமலையோடைய விழுதுகளாக இருந்தவர் அண்ணாமலையோடைய வீடியோலாம் அனுப்பிட்டுமான்னு அவர் ஒரு வீடியோலாம் போட்டுட்ருக்கார். இப்படி படித்த சூழ்நிலையில் கடைசி அண்ணாமலையால் ஹெச் ராஜாவுக்கு பலன் இல்லை. என்னடா பண்ணலாம், அண்ணாமலையை ரொம்ப நம்பினமே, ரொம்ப ஆதரவு கொடுத்தமே, என்ன பண்ணலாம், எவ்வளோ பேரை கேவலமாக திட்டுறோம் தமிழ்நாட்டில், அப்பயும் ஒன்றும் நடக்கலையே, சரி ஒன்று பண்ணுவோம், திருப்பரங்குன்ற விஷயத்தில் போய் பாபர் மசூதி அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவேன் தமிழ்நாட்டில்னு பேசுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை பெருசாக பார்த்து பெருசாக கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சி பேசினார். இப்போ என்ன சிக்கல்னா, அண்ணாமலை மேலே போய் ரிப்போர்ட் என்ன போயிருக்குன்னா, படிப்படியாக நாங்கள் இப்போ தான் பிஜேபியை டெவலப் பண்ணிட்டு வரோம், இவர் தேவையில்லாமல் அங்கே அது பாபர் மசூதி இவர் மசூதிலாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காருண்ணே, நம்ம தெளிவாக பேசணும். ஏன்னா அதிமுக கூட இணக்கமாக போயிட்டு இருக்க நேரத்தில் இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு இவர் எந்த மாதிரி சொன்னாருன்னு தெரியல. ஆனால் பிஜேபி இந்த மாதிரி பாபர் மசூதி ரசிப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இவர் என்ன சொன்னாருன்னு தெரில. டெல்லிக்கு போயிருக்காரு பொழுது அப்பாயின்மெண்ட் கேட்டார், கொடுத்துட்டாங்க. அதுவும் அதாவது என்னென்னா இவர் அப்பாயின்மெண்ட்டு அதுக்காக எவ்வளோ போராட்டமாக, அதான் சொல்கிறாரு,
என்னங்க ஒரு சீனியர் லீடரு பிஜேபியை வளர்த்தவர் தமிழ்நாட்டில், நீங்கள் வளர்த்தவரான சிரிக்கக்கூடாது, வளர்த்தவர்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய விருதுகள் சொல்கிறாங்க, வளர்த்தவர் அவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டெல்லிக்கு போய் உட்காந்து பார்க்க முடியலையா, ஏன்னா இவர் என்னைக்கு பார்க்க போய் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரோ அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்துருச்சா, அமித்ஷா போயிட்டாராம். இவர் வந்து ரூம்லேயே தங்கி இருந்து வராரான்னு அதாவது எழுதுகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஒரு தேசிய தலைவர் யார், இவர் தான், யார், நம்ம எச் ராஜா, அவரை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு உள்ளே புலம்பிட்டு இருக்காங்க. என்னங்க அப்படி பண்ணாங்கன்னா, அமித்ஷா கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. இவர் தான் போனோன்னு இதை பேச மாட்டாங்களே எப்பயுமே, இல்லைங்க அது வந்து அமைப்பு ரீதியாக வந்து சில விஷயத்தெல்லாம் பேசலான்னு வந்தேன். சரி ரைட்டு, தமிழ்நாடு கூட்டணி அது வந்து அண்ணாமலைஜிலாம் பேசிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்களாம். ஏன்னா இவர் பேசவே விடலையாம் அமித்ஷா. அதான் அண்ணாமலைஜிலாம் பார்த்துட்டாரே, வேறு என்ன மேட்ரு பேசணுன்ட்டாரோ. இல்லை ஜி, எனக்கு வந்து இந்த பதவி வேறு எதுக்கு அவர் பார்த்துருப்பாரு, தமிழ்நாட்டு நலனுக்காக பார்த்துருப்பாரா? அண்ணாமலை போய் பேசாத விஷயம் என்ன பேச போகிறாரு? கொஞ்ச நாள் யாராவது போய் இங்கேருந்து போய் தலைவர்கள் போய் டெல்லியில் போய் பார்த்தாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழிசை அவர்களை இப்போ நட்டாவை தான் பார்க்க முடியுது, அமித்ஷாவை பார்க்க முடியாது. அப்போ அமித்ஷாவை இவர் போய் பார்க்குறா, என்ன நோக்கம்? ஐயா தயவுசெய்து ஏதாவது பதவி கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க. கரெக்டாக என்ன திரும்ப சொல்லி அனுப்பினாராம், டீ பிஸ்கெட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. என்ன ஆச்சுங்கன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல, சிரிச்சுட்டு அனுப்பிட்டாராம். உடனே இவங்க சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் வந்து தமிழிசை போனாங்க, நட்டா வந்து இதே மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு அனுப்பிட்டாரு. சிரிச்சுட்டு அனுப்புனா என்ன அர்த்தம்னாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஹெச் ராஜா அவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்து இந்த மாதிரி கோரிக்கை வச்சது பிஜேபி ஃபுல்லாக பரவிடுச்சான். இந்த பிஜேபியுடைய அந்த ஐடிவிங்க கிடிவிங்க எல்லா பசங்களும் ஒரே சிரிப்பு. அதாவது என்னன்னா, கமலாலயத்தில் ஃபுல்லாக சொல்லி சிரிக்கிறாங்களாம். இப்போ என்ன சிக்கல்னா, ஹெச் ராஜா போய் இந்த மாதிரி வந்ததை பார்த்துட்டு இப்போ தமிழிசையிலேருந்து போன்றது எல்லாம் ஆஃபான். ஏன் நீங்கள் ஏதாவது போய் அங்கே போய் தலைவர் வேணும்னா பிரச்சனையாக போயிடும். இப்போ கடைசியாக போய் தமிழிசை போய் டெல்லிக்கு போனாங்க. அதே மாதிரி வந்து விஜயதாரணி பார்த்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும், நம்ம கூட செய்தி போட்டோம். விஜயதாரணி பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்குறோன்ட்டாங்களாம். விஜயதாரணி அவர்களுக்கு போஸ்ட் கொடுக்குறோன்னு உறுதி அளித்த அமித்ஷா நம்ம ஹெச் ராஜாவை காற்றுல விட்டுட்டாரேங்கிறது தான் ஒரு புலம்பல். வேறு என்ன பண்ணுறதுங்க? அதாவது என்னங்க, எப்பயுமே நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல்ல ஓரளவுக்காவது நல்ல எண்ணம் வேணும். நீங்கள் பேச்சக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல, அது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும். அதுக்கு ஹெச் ராஜா தான் உதாரணம். மறுபடியும் நாமம் போட்டுருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய விழுதுகள் கவலையாக இருக்காங்களாம். ஏற்கனவே 4 பேர் இருந்து 3 பேர் ஆகிட்டாங்க விழுதுகள். இப்போ 2 பேர் ஒருத்தர் ஆகிட்டு அவர் மட்டும் தனி மரம் ஆயிடுவார் நினைக்கிறேன். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால ஹெச் ராஜா கடந்த காலத்தில் இப்போதும் பேசிக்கொண்டிருக்க வார்த்தைகள், அதாவது வார்த்தை வன்முறைங்கிறாங்களா, அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்கவர் ஹெச் ராஜா. மறுபடியும் சொல்கிறேன், ஹெச் ராஜாவை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும்ங்கிறதான் பெரும்பாலான மக்கள் வந்து ஒருத்தர் கேஸ் கூட போட்டிருக்காரு நினைக்கிறேன். ஏன் அந்த அளவுக்கு கடுமையாக போகிறாங்கன்னா, தேவையில்லாமல் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன் இங்கே திமுக வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல? சாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம், குண்டர் சட்டெல்லாம் வேணாம், சாதாரணமாக நடவடிக்கை எடுங்க. அவர் பேசின பேச்சை நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா அவங்க கோர்ட்டு சொல்லட்டுங்க. அவர் கோர்ட்டை பற்றியும் தப்பாலாம் பேசி அதுக்கு பெரிய விஷயம்லாம் ஆயிருக்கு. அதனால் ஹெச் ராஜாவுடைய விஷயம் தான் இப்போ கமலாலயம் முழுக்க எதிர்கொள்ளிட்டு இருக்குது. விஜயதாரணிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் கூட ஹெச் ராஜாக்கு இல்லையா அப்படிங்கும்போது அவருடைய விழுதுகள் கவலையில் இருக்கிறார்கள் சொல்லலாம். எப்படி பார்த்தாலும், அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கள்ல, கரும வினை விடாதும்பாங்கள்ல, முற்பகல் செய்யின் பிற்பகல் உடையுங்கிறாங்களே, அப்படி தான் நினைக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.